இந்தா பண்ணிட்டாங்கல்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் 3 பேருமே 3 கருத்துக்கள் வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து எப்பயுமே எல்லாம் பேசி முடிவு எடுத்து ஒரே போர்டு தான் காட்டணும். பட் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஜெக்டட், எனக்கு செலக்டட் அப்படின்றாங்க, எனக்கு ஆன் ஹோல்ட் அப்படின்றாங்க. ஸோ 3 பேருடைய எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த தகவலின்படி 4 பேர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முனியம்மா ஒருத்தவங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த முனியம்மா உள்ள செலக்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஐயோ என்னடா அது சும்மா பேசி சும்மா சிரிச்சுக்கிட்டு பாடி கண்டென்ட்டை பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அவங்க நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கண்டென்ட்டுக்கு அழுகுறாங்க, ஏதோ வந்து பண்ணுறாங்க, நல்லா நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று பண்ணி பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசர்வ் கண்டஸ்டன் தான் முனியம்மா. உள்ளே போயிட்டு அப்புறம் உள்ளே போய் அவங்கள வச்சு கிளிக்கிறப்ப என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைட்டி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்னொரு சேனலில் போயிட்டு 4 பேராக உட்காந்து ஏன் நம்ம பிக் பாஸ் செலக்ட் ஆகலை, இந்த காமன் மேனில் ஏன் வந்து நம்மளால் அடுத்து போக முடியல அப்படின்ற மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்து திருப்பி. ஏமா ஒரு தடவை நீங்கள் பேசி ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க, நம்மளும் அதை பற்றி பேசிட்டோம், திருப்பியும் உட்காந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுனது ஒரு சேனல் பரவாயில்ல, எல்லா சேனல்லையும் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்தோம், எங்களை எடுக்கலை அப்படின்றீங்கம்மா. அதுதான் தெரியுமே, நீங்கள் உள்ளே போனதே ஸ்கேம் தான். ஆக்சுவலாக 50 பேர் உங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல, அதுவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஒன்று விட்டு சித்தப்பா விஜய் டெலிவிஷனுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஏதாவது ஷோவில் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கவன் இப்படி தான் எடுத்திருக்கானுங்க. காமன் மேனுங்கிற கிடைக்கல நீங்களே கிடையாது. உங்களை எடுத்தவங்க எல்லாருமே இப்போ விஜயா இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்திருக்காங்க, சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆட்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்களால் வாய்ப்பு பறிக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப காமன் மேனுடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டது. அதான் உண்மை. அந்த 50 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ண ஒரு ஆட்கள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நிலைப்பாடு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இதுக்கு தகுதியான ஆட்கள் தான். நான் சொல்கிறது முனியம்மா கண்டென்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, கிளவரான ஒரு பிளேயராக இருப்பாங்கன்னு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாஸ் ஒருத்தர் பேசினார்ல, அவரை ஹோல்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. அவரெல்லாம் வந்து சரியான இம்ப்ரெசிவ் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து சில பேர் வந்து வந்தாங்க, ஆனால் பிக் பாஸ் நான் பார்க்கவே இல்லை, உள்ளே போய் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓவியா வந்து செலக்டு, மிச்செல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா இவங்க வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்ட்டு. பட் வேறு வழி இல்லாமல் செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஒருத்தவங்க தான் செலக்டடு, ஆனால் அவங்களுக்கு பிக் பாஸ் பற்றி நாலேஜ் இல்லை. சூப்பர்ரா உங்களுடைய செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த ராஜு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபண்ட் ஆகிடுறாரு. அவரை பற்றி ஏதாவது சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து இப்போ ஏதாவது கேள்வி கேட்குறாங்க டக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு டிப்டாப்பான ஒரு பொண்ணு வந்துச்சு, அது கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது, பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வந்து தாங்க முடியல, நம்மளை என்னடா இப்படி போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவரும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக இறங்கி கீழே பேசுகிறது அப்படிங்கிறது. எதுக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இதுக்கு பதிலாக வந்து நல்ல பிளேயர் முத்துக்குமரன் கூட வந்திருக்கலாம் போல. முத்துக்குமரன் போஸ்ட் போட்டு வச்சிருக்காரு, நல்ல வேலை முத்துக்குமரா ஜி5க்கு நீ வந்த, நீ வேறு காமன் மேனுக்கு போடாமல் இருந்தால் உனக்கு எஸ்கேப் ஆகிடுன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனே வந்திருக்கலாம் போல் ராஜு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா முத்துக்குமரன் ஆரி அண்ட் நம்ம ஓவியா வில் பி a பெட்டர் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போவோம். ஸோ ஓவியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டு எல்லாம் பயப்படாதீங்க, அக்கா வருங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படின்ற கான்ஃபிடன்ட் வைங்க, எல்லாரும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டியவங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி. என்னடா இது தலைவி குழப்பிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் மண்டையை சொல்லிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து வந்து பர்வீன் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட், லேடி கண்டஸ்டன்ட் தான், மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டில் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஸ்டஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெட்டு கொடுத்துட்டாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் மணிவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பண்பான ஒருத்தவர், குள்ளம் ஷார்ட் கேரக்டரு. உள்ளே வராப்பில் வந்துட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாரு, பேசுகிறாரு, காமெடி பண்ணுறாரு, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அதில் வந்து செலக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் ஆன் ஹோல்டு கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப செலக்ட் ஆகிற மாதிரி இல்லை, ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது அவர்கிட்ட, ஆனால் அவர் சுச்சுவேஷன் தாங்க வரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால் அது கரெக்டான ஒரு மூமெண்ட் தான் பார்த்தாங்க. அடுத்து யோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முடி வச்சுட்டு அவன் எதுக்கு வந்தானே தெரில. அப்புறம் ஹைட்டு கார்த்திக்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா சும்மா பயங்கரமான கண்டிஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. நல்லா பேசினாப்புல, ரேப்பிங் பண்ணுறாரு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது, கொஞ்சம் லுஸ்தனமாக பண்ணால் கூட
அவர் கொஞ்சம் ஹோல்டில் வச்சுட்டாங்க. இந்த டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க யோயோவை. அந்த யோயோவுக்கு பெருசாலாம் ஒன்றும் தெரியல. பீட்டு போகிறேன் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னா, இப்படி ஆடுறாப்புல. யோ சம்மந்தமே இல்லாம ஏன் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்தில் யோயோவை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. அவர் பேர் ராகேஷ் தான். அதுக்கடுத்து நம்ம பீட் பாக்ஸராக நம்ம கார்த்திக் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து கரிஷ்மா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று வெல் செட்டில் ஃபேமிலி. அதான் ராஜுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம். எல்லாம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவங்க வந்து நீங்கள் இப்போ வரலையா ஜட்ஜஸாக இருந்து நீங்கள் எந்த மையத்துக்கு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஒரு கட்டத்தில் ராஜு அஃபண்ட் ஆகிட்டாரு. நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆரி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்து விட்டார். அந்த அம்மா பிச்சை எடுக்கணும்னா ஸ்டைலிஷாக பிச்சை எடுக்குது. ஹை எனக்கு பிச்சை போடுறீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ், ப்ளீஸ் எனக்கு வந்து கொஞ்சம் போச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சு. பார்த்துட்டு இந்த மூதேவிலாம் பிக் பாஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி ஹோலில் போட்டாங்க. நான் ஹோலில் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து மார்ஷல் ஆர்டிஸ்ட் வர்றார் புகழேந்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பல்சை நிப்பாட்டுறேன் செத்துக்கிட்டு போயிட போகிறான்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு உட்காந்து பல்சை நிப்பாட்டுங்கன்றான், பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தா நின்றுச்சின்றாங்க. எவ்வளோ நின்றுச்சின்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அடப்பா என்னோடனே அவனை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ இவன் செட் ஆக மாட்டான்ட்டு. பட் மேஜிக் பண்ணுறது மட்டும் மேட்ரு கிடையாது, ஏதாவது நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன் ஹோல்டில் போட்டாங்க. அப்புறம் நாகநித்யா சீனியர் மேனேஜர் அரவிந்த் உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அந்த பையன் நல்லா தான் பண்ணான். பட் அவனை ஹோல்டில் போட்டாங்க. பட் அவன் வந்து பேசுனது வந்து நல்லா இருந்துச்சு. பட் இந்த அம்மாவுக்கு பிக் பாஸ் தெரியாது, ஒன்றும் கிடையாது. நான் ஸ்கூலில் போய் ஆயா வேலை பார்க்குற மாதிரி நான் உள்ளே போய் யோகா சொல்லிக் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏம்மா இதெல்லாம் எவ்வளோ பேர் பார்த்துட்டு வந்துருமா நாங்கள், சும்மா வந்து இதே உருட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ கிளிப்பை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க. இது நல்ல கண்டென்ட்டா, உள்ளே போய் இவ்வளோ உரிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம ஓவியாவுக்கு பிடிச்சிருச்சு. ஆரியும் ராஜுவும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. பட் ஓவியாவுக்கு பிடிச்சோடனே சரி ஓகே ஒருத்தவங்க கூட குவாலிஃபை பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வேலண்டினாவை குவாலிஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ரீசன் தெரிஞ்சு தெரியுமா, அவங்க டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பக்கத்தில் படுத்துட்டு கீழே வந்து பண்ணிட்டு இருந்தான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவின் நிலவன். அவனை செலக்ட் பண்ணல. அவன் சொன்னதெல்லாம் செஞ்சான். விவேக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டியை வச்சு கமல் சார் மாதிரி இப்படி வந்து ஆடுறாராமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணான். ஆனால் அவனை செலக்ட் பண்ணல. இவங்கள வந்து எதுவுமே பண்ணாமல் நான் வந்து ப்ரொஃபஷனல் பக்கவாக இருக்கணும், பிக் பாஸ் பார்க்கலனால நான் என்னுடைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எந்த நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த டாகா பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பையன் பண்ணிட்டான். எனக்கு மனிதாபிமானம் இருக்குது, நான் வந்து மனிதர்கள் டாகா பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களை எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த நைட்டி அக்கா ஒரு பேட்டி கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. 4 பேர் சேர்ந்து உட்காந்து வன்மத்தை கக்கியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு செலக்ட் ஆகலை ஓகே, நீங்கள் உங்களை தள்ளிட்டாங்கிறது புரியுது. பட் முனியம்மா மேலே ஏன் அவ்வளோ காண்டு? முனியம்மா பிக் பாஸுக்கு எப்படி போகிறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு திருப்பி உள்ள போட்டு ஏங்க ஏதோ பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையிலே டேலண்ட்டு தான் அவங்க கம்பேர் பண்ணும்போது. நீங்களும் டேலண்ட்டு தான். இதே நைட்டி நீங்கள் பிக் பாஸ்குள்ளே போய் செலக்ட் ஆகி போய் போட்டிருந்தீங்கன்னா வேறு லெவல் டிஆர்பி. அது உனக்கு ஏன் புரியல? இங்கே உட்காந்து கதறிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்காக போய் டெஸ்ட்டாக பாஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் நைட்டியை போட்டு பிக் பாஸ் போயிருந்தீங்கன்னா அன்றைக்கி ஃபயர் ஆகிருக்குமே. அதை விட்டு பிக் பாஸ் முனியமாகலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அதை வன்மத்தை கேட்குறீங்க? அது தப்பு இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.